அவசரத்துக்கு ஒரு நல்ல கார சட்னி சாம்பாருக்கு இது சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் விட மாட்டீங்க, இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதோட ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறணும். இதுக்கு அடுத்தது ஒரு 10 வரமிளகா எடுத்துக்கிறணும். ஒரு 10 வரமிளகாயும் போட்டு கொஞ்சம் புளியும் போட்டுக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் புளியும் கொஞ்சம் எடுத்துக்கிறணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டுறணும். வெங்காயம்லாம் நல்லா பொடிசாக வெட்டி போட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு வரமிளகா ஒரு 10 மிளகா, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக வெட்டி போட்டுக்கிட்டு தக்காளியும் பொடிசாக வெட்டி போட்டுறணும். கொஞ்சம் புளி அதையும் போட்டு நல்லா அரைச்சிடணும். 10 பூண்டு பல் இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு என்ன செய்யணும், இப்போ இதை வச்சு அரைச்சிக்கிறலாம். அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். இதுக்கு நல்லா இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வேக விடணும். இது கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச சட்னியையும் கடுகு வெடித்தோன்னா கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த அரைச்ச சட்னியையும் இதோட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த எண்ணெயிலே அது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ இதை அரைச்சி அதில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. காரம் கூடனா குறைச்சி போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிடலாம். இப்போ சாம்பார் தேங்காய் சட்னி அதெல்லாம் இருந்தாலும் இது இந்த சட்னி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இது என்ன செய்யணும், இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து அந்த பூண்டு வாசனை எல்லாமே போயிட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெந்து நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இதை நம்ம 2-3 நாளைக்கு வச்சுக்கிறலாம். இது எப்படி இருக்குன்னு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா இதை விட மாட்டீங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.